பக்கா ஃபேமிலி படம். டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு. வாரிசு படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கூவி கூவி படத்துக்கு ஆள் சேர்த்த இவர்தான் படத்தின் தயாரிப்பாளர் தில் ராஜு. ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் நூற்றுக்கணக்கான திரையரங்குகளை கைவசம் வைத்திருக்கும் தில் ராஜு எல்லா பண்டிகை காலங்களிலும் தனது நிறுவன தயாரிப்பில் படங்களை களம் இறக்கி கோடிகளை வசூலாக அள்ளுவது வழக்கம். தனக்கு எந்த படத்தால் எவ்வளவு லாபம் என்பதை தில் ராஜு இதுவரை வெளிப்படையாக அறிவித்தது இல்லை. இந்த நிலையில் அவர் தயாரிக்கும் படங்களில் நடித்துள்ள ஹீரோக்களின் ரசிகர்கள் கோடிகளில் வசூலை வாரி குவித்ததாக சமூக வலைதளங்களில் சாதனை பட்டியல் வாசிப்பது வழக்கம். அந்த வகையில் தமிழில் 300 கோடி ரூபாய் வசூலித்ததாக விஜய் ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட வாரிசு திரைப்படத்தால் தனக்கு பெரிய அளவில் நட்டம் ஏற்பட்டதாக அண்மையில் தில் ராஜு பேட்டி ஒன்றில் தெரிவித்திருந்தார். அதேபோல 350 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தில் ராஜு தயாரிப்பில் வெளியான பிரம்மாண்ட படமான கேம் சேஞ்சர் படம் 5 நாட்களில் 400 கோடி ரூபாய் வசூலித்ததாக ராம் சரண் ரசிகர்கள் பதிவிட்டு வந்த நிலையில் படம் வெளியான முதல் வாரத்தில் மொத்தமே 180 கோடி ரூபாய் மட்டுமே வசூலாகி இருப்பது போல பட நிறுவனம் தரப்பில் கணக்கு தெரிவிக்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அதேபோல நடிகர் வெங்கடேஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்துள்ள சங்கராந்திக்கு வஸ்துன்னாம் என்ற படத்தையும் தில் ராஜு தயாரித்து வெளியிட்டிருந்தார். அந்த படம் 7 நாட்களில் 140 கோடி ரூபாய் வரை வசூலித்ததாக கூறப்படுகிறது. இந்த படம் பட்ஜெட்டை விட 2 மடங்கு வசூலானதால் குடும்பத்துடன் திருப்பதிக்கு சென்ற தில் ராஜு மொட்டை அடித்து நேர்த்திக்கடன் செலுத்தினார். அந்த படத்தில் நடித்திருந்த ஐஸ்வர்யா ராஜேஷ், மீனாட்சி ஆகியோரும் உடன் சென்றிருந்தனர். இந்த பொங்கல் தில் ராஜு பொங்கல் என்று தெலுங்கு திரை உலகினர் தெரிவித்த நிலையில் தனக்கு பெரிய அளவில் வருமானம் இல்லை என்பது போல அவர் தாக்கல் செய்த கணக்கு இருந்ததால் வருமான வரித்துறையினர் தில் ராஜுவின் வீடு, அலுவலகம் உள்ளிட்ட 8 இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தில் ராஜுவின் மனைவியை அழைத்து சென்று அவரது லாக்கரில் உள்ள நகை மற்றும் பொருட்களை அதிகாரிகள் மதிப்பீடு செய்து வருகின்றனர். இதேபோல அஜித்தின் குட் பேட் அக்லி பட தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அலுவலகத்திலும் தயாரிப்பாளர்களின் வீடுகளிலும் போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். 45 நாட்களில் புஷ்பா 2 படம் 1800 கோடி ரூபாயை தாண்டி உள்ளதாக விளம்பரம் வெளியிடப்பட்ட நிலையில் அவர்களும் வருமானத்தை குறைத்து காட்டியதால் இந்த ரெய்டு நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு பிகில் 300 கோடி ரூபாய் வசூல் என்று ரசிகர்கள் சுட்ட வடையால் வருமான வரித்துறை விஜய் மற்றும் கல்பாத்தி ஆகியோரும் வீடுகளில் சோதனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக திருப்பதி செய்தியாளர் பாலாஜி மற்றும் வேல்ராஜ்.